அச்சுறுத்தலாய் பார்க்கப்பட்ட வர்தா புயல் முழுவதுமையாக கரையை கடந்தது. தொடர்ந்து வலுவிழந்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சரியாக நண்பகல் 12 மணியளவில் புயலின் மேற்கு பகுதி கரையை கடக்க தொடங்கியதும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் பலத்த ஓசையுடன் சூறைக்காற்று வீசியது. காற்றின் வேகம் காரணமாக பல்வேறு இடங்களில் மேற்கூரைகள் தூக்கி எறியப்பட்டன. சென்னை மாநகரிலும் புறநகர் பகுதிகளிலும் நூற்றுக்கணக்கான மரங்கள், மின் கம்பங்கள் முறிந்து விழுந்தன. இதில் கார்கள், இருசக்கர வாகனங்கள், ஆட்டோக்கள் சேதமடைந்தன. சாலைகளில் சென்ற வாகன ஓட்டிகளும் புயல் காற்றால் கடுமையாக அவதிக்குள்ளாகினர். பலத்த காற்றுடன் பெய்த மழையினால் சென்னையின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. அதனை மாநகராட்சி ஊழியர்கள் போர்க்கால அடிப்படையில் வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு நீடித்த புயலின் கோரத்தாண்டவத்தால் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. நகர் முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்பட்டது. இதனையடுத்து புயலின் மையப்பகுதி கரையை கடந்தபோது காற்றின் வேகம் சற்று குறைந்தது. பின்னர் மாலை 3:30 மணிக்கு மையப்பகுதி கரையை கடந்த நிலையில் மாலை 6:30 மணிக்கு வர்தா புயல் முழுமையாக கரையை கடந்தது. இந்த புயல் கடந்த 24 ஆண்டுகளில் இல்லாத அளவு பெரிய புயலாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.